ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மூட் ஆஃப் த நேஷன் சர்வே வந்திருக்கிறது. இந்தியா டுடே உடைய பிரபலமான சர்வே, காலகாலமாக எடுத்து வராங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மூட் மேப்பிங் பற்றினது அந்த சர்வே. அதுதான் அஜெண்டா. மூட் எப்படி இருக்குன்றது தான், சீட்ஸோ இல்லை ஓட் ஷேர்லாம் தாண்டி எப்படி இருக்கிறது மூட் அப்படின்றத கேட்ச் பண்ணக்கூடிய சர்வே அது. இதில் வந்து ஒரு வருஷமும் ஒரு மாதமும் குவார்டர்லியாக அவங்க வந்து மேப்பிங் பண்ணிட்டு வராங்க. அதன்படி பார்த்தோன்னா இது ஜூனுக்கு பிறகாக ஆகஸ்ட் வரைக்கும் எடுக்கப்பட்ட சர்வே. இதில் எடுக்கப்பட்டது பார்த்தோன்னா, இன்று தேர்தல் நடந்தால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 324 சீட்ஸ் கிட்ட எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 324 அப்படின்றது 295 இப்போ இருக்கிற சீட்ஸை விட 29 சீட் அதிகம். மூடு கரண்ட்லி அப்படி தான் இருக்கா? நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்கிறதா? இல்ல, நாட்டுடைய நிலைமை பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமே நிறைய மாற்றங்களை சந்தித்து வருகிறது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்ல ஏற்பட்ட அந்த மாற்றம், ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் இப்ப அமெரிக்கன் டாரிஃப், இது மாதிரி சர்வதேச பிரச்சனைகள் இந்தியாவை பாதிக்கும் அளவிற்கு அதோடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது. சோ இதுக்கு நடுவுல எடுக்கப்பட்ட ஒரு சர்வே அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இதுல இந்தியாவுடைய அந்த ஓட்டர்ஸ், அவங்க நம்ம பாரதத்துடைய ஓட்டர்ஸுக்கு வந்து ஒரு சைக்காலஜி உண்டு. எப்போது வந்து ஒரு நாட்டு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரூலிங் கவர்மெண்ட் அவங்க ஃபேவர் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுடைய நேச்சுரலான ஒரு சைக்காலஜி. அது இப்போன்னு கிடையாது. 99ல கார்கில் யுத்தத்தின் போது எடுத்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் அவங்க ரீஎலெக்ட் பண்ணாங்க. 2009லயும் அதே மாதிரி பிரச்சனை வந்தது. இப்ப மும்பை அட்டாக் வந்த போது அந்த டயத்துல நவம்பர்ல வந்து மும்பை அட்டாக் வருது. எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா 2009ல திரும்பி பீப்புள் ரீஎலெக்டட் மன்மோகன் சிங். சோ ஒரு நேரத்திலேயே அதே மாதிரி பாலகோட் ப்ராப்ளம் வரும்போது மோடி அவர்களை திரும்ப ரீஎலெக்ட் பண்றாங்க. சோ எப்போதெல்லாம் இது போன்ற ஒரு எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் அல்லது ஒரு இன்டர்னல் சேலஞ்சஸ் வரும்பொழுது மக்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டா அதுக்கு ஓட்டு போடுவதை நம்ம பல நேரங்கள்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா 240 சீட்ஸ் வாங்கி மோடி அவர்களுக்கு தனி பெரும்பான்மை அவரோட கட்சிக்கு கிடைக்கலனாலும் கூட்டணிக்கு கிடைக்கிறத வச்சு ஒரு கூட்டணி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. பட் அவருடைய ஸ்டேச்சரை மேட்ச் பண்ற அளவுக்கு எதிர்கட்சிகளால ஒரு பெரிய ஒரு லீடரையோ ஒரு அஜெண்டாவையோ கொண்டு வர முடியல. சோ அது வந்து இந்த எலெக்ஷன்ல இந்த போலிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிளஸ் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, சோ இது எல்லாமே இந்த எலெக்ஷன்ல வெளிப்படுறத பார்க்கலாம். காங்கிரஸுக்கு கிடைத்தது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு அபரேஷன். போன தடவை கிடைத்தது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. சோ இது வந்து காங்கிரஸோடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த இண்டி கூட்டணியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிமினிஷ் பண்றதா தான் நான் இதுல பாக்குறேன். காங்கிரஸோட ரைஸ்ன்றது இண்டி கூட்டணியோட ஃபால்கான காரணமாக அமையும் சொல்றீங்களோ? இல்ல, காங்கிரஸோடைய அந்த ரைஸ் வந்து ஒரு ப்ரப்போர்ஷனேட்டா இல்லை. அதாவது ஒரு கூட்டணிக்கு ஒரு கூட்டணி கட்சியுடைய ஒரு பலம் வந்து அவங்களுக்கு கூட்டணிக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வேற காங்கிரஸ் மட்டுமே பலம் சேர்ந்தால் அது கூட்டணி கட்சிகளுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி அதை பலத்தை குறைக்கிற மாதிரி, கூட்டணியோட பலத்தை குறைக்கிற மாதிரி கூடாது. இப்ப ஆம் ஆத்மி கட்சி எடுத்துப்போம், அல்லது வந்து முலாயம் சிங் யாதவோட கட்சி எடுத்துப்போம், அல்லது தேஜஸ்வி யாதவோட கட்சி எடுத்துப்போம், இல்ல திரிணாமுல் காங்கிரஸோட கட்சி எடுத்துப்போம். இவங்களுக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன்ங்கிறது ரொம்ப அளவுக்கு இல்லை. காங்கிரஸோட பாத்தீங்கன்னா பேரளவுல இருக்கே தவிர ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு ரொம்ப கோஆர்டினேட்டடா இல்ல. பெங்கால்ல இருக்க போறது இல்ல, டெல்லியில ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சிக்கு இல்ல, யூபியை பத்தி தெரியாது, பீகார்ல இப்ப அந்த சீட் ஷேரிங் அப்புறம் தான் தெரியும், அசம்பிளியோட ரிசல்ட் வந்து பார்லிமெண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும். சோ ஏற்கனவே இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கட்சிகள் பீக் பண்ணிட்டாங்க. சோ பிஜேபி போன தடவை வந்து ஒரு தயார் நிலையில
ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால அந்த பெரிய அஜெண்டாவோ அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலைமை குறிப்பாக அந்த இண்டிவிஜுவல் எம்பிஸ் மேல இருந்தது ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு அதாவது ஒரு காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் ஒரு விதிவிலக்குன்னு வச்சுக்கலாம், இன்னும் ஒரு சில மாநிலங்களை வச்சுக்கலாம். மத்தபடிக்கு பாத்தீங்கன்னா கூட்டணியோடு சேர்ந்து எடுபடக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஸோ கூட்டணின்றது அவங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது தமிழ்நாடை தவிர அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இதில் ராகுல் காந்தியோட ரைஸ் அப்படின்றதும் பார்க்குறோம்ல, அவருக்கான பர்சனலாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா அது ராகுல் காந்தி தான் அப்படின்ற நம்பர் வந்து நிற்கிறது. ஸோ ராகுல் காந்தி ஒரு வழியாக எத்தனையோ முறை லான்ச் செய்யப்பட்டவர் என விமர்சிக்கப்படும் ராகுல் காந்தி ஒரு வழியாக லான்ச் ஆயிட்டார்னு எதிர்க்கலாமா, இல்லை இன்னும் லான்ச் ஆலையா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் லான்ச் ஆகலன்னு தான் பார்க்கல. ஒரு ஆங்கிரி யங் மேனா இருந்து அவரால் ஆகக்கூடியது இல்லை. வாட் வி நீட் நவ் இஸ் a matured leadership. எழுக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் வந்து எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில அவருக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி. சோ அப்ப வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் ரைஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் வந்து அரசாங்கத்தை சிந்திக்க வைப்பதாக இருக்க வேண்டும், அரசாங்கத்திடம் இருந்து விடைகளை கேட்டு பெரும் அளவுக்கு இருக்க வேண்டும். அதனால தான் அவருடைய நடத்தையின் மூலமாக மக்களுக்கே தோணும், இவர் எதிர்கட்சியா இருக்கிற போதே இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, சோ தட் ஒரு ஆளுங்கட்சியாக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும், பிரைம் மினிஸ்டரா வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்க வேண்டும். சோ இவர் இப்ப அவரோட பண்ணிட்டு இருக்கிற வேலையை பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆபரேஷன் சிந்தூர்ல கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட அவர் கோஆபரேட் பண்ணல. ஒரு காலத்துல வந்து வாஜ்பாய்க்கு வந்து ஒரு அக்செப்டபிலிட்டி அண்ட் மரியாதை கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் பங்களாதேஷ் யுத்தத்தின் போதோ அல்லது பின்னாடி ஏற்பட்ட சில உள்நாட்டு பிரச்சனைகள் போதோ, அப்ப நரசிம்மராவ் கவர்மெண்டா இருந்த போதோ 1991 இருக்கட்டும், இல்ல இந்திரா காந்தி கவர்மெண்டா இருக்கட்டும், அப்பெல்லாம் வந்து பிஜேபி கோஆபரேட்டட் வித் ரூலிங் கவர்மெண்ட் பல காரணங்கள், பல கட்டங்கள். 2008 போது மும்பை அட்டாக்ஸின் போது என்ஐஏன்ற புது அமைப்பை உருவாக்குறதுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு சட்டத்திற்கு அன்றைய எதிர்க்கட்சி பாஜக ஆதரவு தெரிவிச்சது, கவர்மெண்டோட எல்லா மூவ்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, இன்ஃபேக்ட் சோனியா காந்தி கூட ஒரு மெச்சூர்டு லீடர்ஷிப்பை எக்ஸிபிட் பண்ணாங்க. அவங்க வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது சோனியா காந்தி ஆல்சோ கேவ் எ மெச்சூர்டு லீடர்ஷிப் அஸ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஒரு சில முக்கிய பிரச்சனைகளை தவிர மற்ற பிரச்சனைகள் எல்லாத்திலையுமே அவங்க கோஆர்டினேட் பண்ணதை பாக்குறோம். அதனாலதான் 2004ல அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது. பிஜேபியை தாண்டி சோனியாவுக்காக கிடைத்த வெற்றியாக அதை பார்க்க வேண்டும் 2004ஐ பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த ரிலையபிலிட்டி ப்ராப்ளம், அக்செப்டபிலிட்டி ப்ராப்ளம், மற்ற எதிர்கட்சிகளை சேர்ந்து அரவணைத்து செல்லக்கூடிய விஷயம், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைமை, இதில் வந்து ராகுல் காந்தி இன்னும் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இதில் மோடியுடைய அந்த இமேஜ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல. மோடின்ற அந்த பேர் அப்படின்றது ஒரு பிராண்ட் அப்படின்றத 2005க்கு அப்புறமே அதை ரைஸை பார்க்குறோம். 2002ல் தெரிஞ்சாலும் 2005க்கு அப்புறம் ஒரு ஸ்டெடியாக நாடு முழுக்க தெரிய ஆரம்பிக்கிறது. குஜராத் மாடல்ன்றது ஒர்க் ஆகுது. 2012ல் குஜராத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவர் ஹிந்தியில் கொடுத்த வெற்றி உரை அப்படின்றது டெல்லியை குறிவைக்கிறாரான்ற அளவுக்கு வந்து டெல்லியை 2014ல் பிடிச்சதை பார்த்தோம், 19ல் திருப்பி பிடிச்சதை பார்த்தோம், 24ல் அவர் பிடிச்ச விதம் கேள்விகளை எழுப்பினாலும் பிடித்து விட்டார். இப்போ எப்படி இருக்கு? 75ஐ நெருங்க இருக்கிறார். அந்த 75 பற்றின 75 இயர்ஸ் அப்படின்றது அவருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லைன்றதை இப்போ மோகன் பகவத் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. எட் அந்த மோடி அப்படின்ற ஒரு வளர்ச்சியின் நாயகமாக இருக்கக்கூடியவர், வீட்டின் மூத்த ஒரு 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 மூத்தவர் போல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர், அவர் வந்து இப்போ எப்படி இருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும்? மோடியோட இமேஜ் எப்படி இருக்கு? மோடியோட இமேஜ் வந்து ரொம்ப வெல் கிராஃப்டட் இமேஜ். நான் உங்களோட பேட்டி முன்னாடியே இந்த டெல்லி எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் போது நான் சொல்லும் போது ஒரு இப்படிப்பட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக மிக குறைவு. முதல்ல யங் ஏஜ்லயே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபிக்கு அவர் கொடுக்கப்படுகிறார். பிஜேபியில பல ஆர்கனைசேஷனல் லெவல்ஸ்ல வந்து அவர் வேலை செய்யறாரு. ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரியா இருக்காரு, ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் சில ஸ்டேட்ஸ் இருக்காரு, அப்புறம் முதலமைச்சராக அனுப்பப்படுகிறார், அப்புறம் பிரதமர் ஆகிறாரு. இதோட growth பாத்தீங்கன்னா அந்த அமைப்போடு சேர்ந்து ஒன்றிய ஒரு growth-ஆக இருக்கிறது. சோ இது போன்ற ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் ரொம்ப விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்னைய நிலைமையில வந்து இந்தியால உண்டு. இவ்வளவு லாங் பொலிட்டிக்கல் இன்னிங்ஸுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்ல மோடி அவர்கள் முதன்மையானவராக இருக்கிறார். அது ஒரு பாயிண்ட்.
அந்த 75 வயது நீங்க சொன்னீங்க, அதற்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் ஏற்கனவே அதற்கு விளக்கம் கொடுத்து விட்டார். முன்னாடி ஒரு ஸ்பீச், அதாவது மோரோபந்த் பிங்லே அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரை பற்றிய ஒரு நினைவூட்டும் ஒரு நிகழ்ச்சி, அதுல அவர் சொன்னாரு, அந்த மோரோபந்த் பிங்லேக்கு சொல்றாரு 70 வயசாயிடுச்சுன்னா எல்லாம் ரிட்டையர் ஆவாங்கிற ஒரு விதத்துல அவரு சொல்லிட்டு இருப்பாரு அப்படிங்கறது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்த அவர் கோடிட்டு காட்டுறாரு. சோ இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் மோடிக்கு இதை செய்தியா கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதற்கு பதில் சொல்லும் விதமாக இப்போ டெல்லியில நடந்த, இப்ப ரீசெண்டா நடந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுடைய ஒரு பகுதியாக நடத்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரையும் குறிப்பிடல, அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு செய்தியானது மோரோபந்த் பிங்லேக்கு உரித்தான அந்த நகைச்சுவை உணர்வை நினைவூட்டும் ஒரு நிகழ்வே தவிர, இப்போது இருக்கக்கூடியவர்களை நான் 75 வயதுக்கு இருக்கிறவங்களை நான் போகவும் சொல்லல, நானும் போவதில்ல, அமைப்பு என்ன கட்டளை இடுகிறதோ அதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இப்போ இருக்கிற நிலைமை நீங்க கேக்குறீங்க, மோடியுடைய ஒரு இன்றியமையாத தன்மை இப்போ நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 3 முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று உள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்களாதேஷ் இஷ்யூ, ஆபரேஷன் சிந்தூர், அப்புறம் அமெரிக்கன் டாரிஃப். சோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு கொதிப்பான சூழ்நிலையில இருக்கும்போது, அதுவும் இந்தியா இருக்கும்போது, அதற்கு தேவை ஒரு முதிர்ச்சியான உறுதியான தலைமை. அதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு மோடி ஒருவரே தென்படுகிறார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிஜேபிக்குள்ளேயும் மோடிக்கான அந்த கிரிப் அப்படின்றது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு இது விட்டு பாக்குது, மோடிக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பிஜேபிக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருக்கா? இல்ல, பிஜேபியில மோடிக்கு இப்போ சவால் விடக்கூடிய சூழ்நிலையில யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆர்எஸ்எஸ் முயன்று பண்ணால் மட்டுமே அது சாத்தியமே தவிர, ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த நிகழ்ச்சியுடைய வீரியம் தெரிந்திருக்கிறது, இந்த இன்டர்நேஷனல் இஷ்யூஸோடைய அந்த வீரியம் தெரிந்திருக்கிறது. அதனால தான் அவங்களும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில தேர்தலிலும் பாஜகவுடன் சேர்ந்து கோஆர்டினேட் பண்றதை நம்ம பார்க்கணும். 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஹரியானாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், பல மாநில தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு உதவிக்கரம் நீட்டி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சோ இதற்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பல லெவல்ல கோஆர்டினேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பாக அந்த 100th இயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நடக்குது இப்போ. ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லின்னு பார்க்குறோம். ஒரு கோஆர்டினேஷன் எஃபர்ட் தெரிகிறது. ஆர்எஸ்எஸ் உடைய அந்த திண்ணை பிரச்சாரம் எவ்வளோ வலுவாக இருந்ததுன்றதை பார்க்குறோம். டெல்லியிலையும் ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையுமே கூட அந்த பந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம அளவில் பண்ணது. இப்போ அடுத்து பீகார் வருது. அதற்கடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வலுவான கட்டமைப்பு இருக்கக்கூடிய அஸ்ஸாம், ஓரளவுக்கு நல்ல வலுவான கட்டமைப்பு இருக்கக்கூடிய கேரளா, வெஸ்ட் பெங்காலெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கிறது. இங்கேயும் ஒரு நெட்வொர்க் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோஆர்டினேஷன் அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுனால நான் கேட்கிறேன். இல்ல, முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த மாநில அளவுல அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஒரு பேட்டர்னை நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு மாநிலத்தோட நிக்கல, அது பல மாநிலங்கள்ல தொடர்றத நான் பாக்குறேன். இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் உடைய உதவி இல்லாமல் மகாராஷ்டிரால இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஹரியானால ஆல்மோஸ்ட் ரூல் அவுட் ஆன ஒரு மாநிலத்தை அவங்க மீட்டாங்க. அதே மாதிரி டெல்லி 2020லயும் 25லயும் ஜெயிக்க முடியாத டெல்லியை சாரி 2015லயும் 20லயும் ஜெயிக்க முடியாத டெல்லியை 25ல ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 27 வருடங்கள் கழித்து அங்க பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க. சோ இது ஆர்எஸ்எஸ் ஓட உதவி இல்லாம நடந்திருக்காது. சோ இந்த பேட்டர்ன் தொடரும் அப்படின்னு தான் பாக்குறேன். இதுல ஒரு சில முக்கிய நிகழ்ச்சியாக கேரளாவை அவங்க என்ன சொல்றாங்க, 25% ஓட் ஷேர் அதை பிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக நகர்றாங்க. கேரளால அவங்க ஒரு முக்கிய எதிர்கட்சியுடைய நிலைமையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பீகார்ல வெற்றி பெறணும், அஸ்ஸாம்ல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வெற்றியோட டார்கெட்டை நோக்கி அவங்க நகரணும்னு நினைக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா பெங்கால் இஸ் a வெரி சேலஞ்சிங் ஸ்டேட். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியின் உதவியோட தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியா வகுத்து ஏடிஎம்கே அப்ரோச் பண்ணி கூட்டணியை அமைச்சு அதை மூலமா பாக்குறேன். சோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை தனியாக வகுத்து அதன் வழியில் செல்வதாக நான் பார்க்கிறேன்.
இப்போ இதிலுமே நான் கேட்கணும்னு நினைக்கிறது, தமிழகத்திற்கான அவருடைய ஸ்ட்ராட்டஜி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஹிந்து முன்னணி அவங்களுடையும் ஆர்எஸ்எஸும் சரி, அவங்க வந்து இன்புட்ஸ் குடுத்துருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உடைய கேரளால நடந்த கூட்டம், ஒருங்கிணைப்பு கூட்டம். அதுல வந்து பிஜேபியிலிருந்து ஒட்டுமொத்த சங் பரிவார் தலைவர்களும் பங்கேற்றனர். அப்போ தமிழகத்திலிருந்து போன ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரம் ஹிந்து முன்னணி, அவங்க கொடுத்தது வந்து எப்படியாவது இங்க வரணும், இங்க நிறைய கன்வர்ஷன்ஸ் நடக்குது, இங்க நிறைய இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் சிலதெல்லாம் நடக்குது. ஸோ எப்படியாவது இங்கே ஆட்சி பீடத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வரணும் அப்படின்னு அவங்க கொடுத்ததாக ஒரு இன்புட் இருந்ததாக நமக்கு கிடைச்சது. அப்படி இருக்க அதை மையப்படுத்தி தான் இங்கே வந்து என்டிஏன்ற ஃபார்மேஷனை மீண்டும் வலுப்படுத்த நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட எப்படியாவது திமுக ஆட்சி அகற்றணும்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, பிஜேபியுடைய ப்ராப்ளம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே உதவி இல்லாமல் பாஜகவால் தனித்து இயங்கி ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணல. ஏன்னா 2024 அது ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்தாங்க. சோ அதுல ஒரு சில பர்சன்டேஜஸ் வெற்றி கிடைத்தது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் திரும்ப 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு அதிமுகவின் உதவி தேவை. அதிமுகவும் பாஜகவின் உதவியை நம்பி இருக்கிறார்கள். ஏன்னா பல விஷயங்கள்ல அவங்க அந்த ஓட் பர்சன்டேஜஸையும் அவங்க சோ முன்ன இருந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது. அதாவது ஒருவர் இன்னொருவர் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை மாறி ஒருவரும் ஒருவருக்கு தேவை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து இப்ப அவங்க எடுத்துட்டு போறாங்க. சோ முன்னாடி வந்து அதிமுக பாஜக சுமை, இப்போது வந்து அதிமுகவுக்கு பாஜக தேவை, பாஜகவுக்கு அதிமுக தேவை. வின் வின் சிச்சுவேஷன். ஆமா, ஏன்னா முன்னாடி அந்த சுமை அப்படிங்கிறது போய் ஒருவருக்கு ஒருவர் சாதகமான ஒரு சூழ்நிலை, ஒருவருக்கு ஒருவர் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்றாங்க. இது போதுமா அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது அதிமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி, அது ஒன்று. இன்னொன்று ஒரு கூட்டணி, அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை ஒன்று சேர்க்கும் விதமாக பாஜக அதிமுக சேர்ந்திருக்கிறது. இது மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. சவாலான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி அப்படியே இருக்கிறது, அது உடையாமல் அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிறது இன்றைய சூழ்நிலை வரை. சோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய், அவர் ஒரு மித், அவர் யாருடைய ஓட்டை பிளப்பார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஒரு பக்கம் டிஎம்கேயோட ஓட்டு பிளப்பார்னு ஒரு தியரி, ஏடிஎம்கே அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலையை கொடுத்த அந்த ஓட்டுக்களை பிளந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. சோ இதோடைய ஒரு ப்ரப்போர்ஷனும் ஏடிஎம்கேக்கு ஒரு சவாலான விஷயம். சோ இதெல்லாம் வச்சுக்கிட்டுதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல வந்து அந்த சினர்ஜி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இடையான அந்த சினர்ஜி அது ரொம்ப கேள்விக்குள்ளானதுல அந்த கூட்டணி அமைஞ்ச விதம், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட விதம், அது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குள்ளானது, விமர்சனத்துக்குள்ளானது, பாஜக தொண்டர்களையே உள்குமர வைத்தது. இப்போது ஓரளவுக்கு டஸ் செட்டில் ஆன மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து சிஎம்மாக இபிஎஸ் அவர்களை ஆக்கணும், அது நம்ம பொறுப்பு அப்படின்னு என்டோர்ஸ் பண்ணுறாரு, ஓப்பனாக பேசுகிறாரு. பல அதிமுக அமைச்சர்கள் வந்து அண்ணாமலை பேசினாலே போதும் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சகோதரர் அண்ணாமலை அப்படின்னு இபிஎஸ் வந்து சொல்கிறாரு, ஒரே மேடையில் இருக்காங்க, ஒன்றா மலர் வளையம் செலுத்துகிறாங்க. அது மாதிரி ஒரு சினர்ஜி வரதை பார்க்குறோம். பட் அது களத்தில் எதிரொலிக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை டூ லேட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, டூ லேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காகத்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியை வைத்ததோடைய பர்பஸே இதுதான். இந்த சினர்ஜி அப்படிங்கிறது லேட்டா வந்தாலும் 2026க்கு நெருங்க இது வந்து களத்துல வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி பிக்ஸ் பண்ணாங்க. 2 மாசம் முன்னாடியோ 3 மாசம் முன்னாடியோ பிக்ஸ் பண்ணி ஒட்ட வைக்கக்கூடிய சூழ்நிலையில அப்போ இல்லை. சோ இது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறது என்னன்னா, டிஎம்கே கிட்ட இருந்து இதை கத்துக்கணும். அவங்க வந்து தலைவர்கள் மட்டத்துல பலவிதமான அந்த ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு போராட்டமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒருவருக்கு பாராட்டு விழாவாக இருக்கலாம், பிறந்த நாள் விழாவாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மாவட்ட ரீதியான ஒரு பிரச்சனையில வந்து இஷ்யூ பேஸ்டு அந்த அரசியலை முன்னெடுத்து செல்வதாக இருக்கலாம், பிரஸ் கான்பரன்சஸ் ஆக இருக்கலாம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஷோ ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லா தலைவர்களையும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரவழைச்சு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி உருவாக்கி நாங்க எல்லாரும் முன்னாடி ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டும் விதமாக அவங்க செய்வாங்க. ஏடிஎம்கே பிஜேபியில இப்பதான் அது வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் இந்த
யாத்திரை கிளம்பினார் இல்லையா, எல்லா ஊர்களுக்கும் போய் அவர் வந்து அந்த மாற்றத்திற்கு உண்டான அந்த பிரச்சாரத்தை ஈடுபடும் போது பிஜேபி காரர்கள் நிறைய பேர் வந்திருந்ததை நம்ம பாக்குறோம். அட்லீஸ்ட் இந்த கொடிகள் ஏந்தி அந்த தொண்டர்கள் வந்திருக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் விருந்துகள் பரிமாறிப்பட்டதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து வாசன் அவர்களுடைய தந்தை ஜி.கே. மூப்பனாருடைய அந்த அந்த நினைவு ஃபங்க்ஷன்ல வந்து, நினைவு விழால வந்து அவங்க எல்லாரும் கலந்துக்கிறத பாக்குறோம். சோ இதெல்லாம் இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது லாங் வே டு கோ. பட் இது வந்து ஒரு தொடக்க புள்ளியாக நான் பார்க்கிறேன். இதே எடுத்து சென்று விட்டால் இது வந்து 2026க்கு இந்த கோஆர்டினேஷன் சரியாக இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, இதுல விஜய் வந்து யாரை டேமேஜ் பண்றாரு? அதுதானே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நீங்களே சொல்றீங்க மித் அப்படின்னு. யாருக்கு பாசிபிலிட்டின்றதை இப்ப கணிக்க முடியும்ல? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இல்ல, விஜய் ஒரு மிக்ஸ்டு பேக், ஒரு மித். அதாவது என்னன்னா, அவரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது நாள் செல்ல செல்ல நம்மளுக்கு தெரிய வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன நம்ம பாக்குறோம்னா, விஜய் அப்படிங்கிறவருடைய அஜெண்டா திமுகவை ரிஃப்ளெக்ட் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு திமுகவின் மறுவடிவமாக அவர் காட்சியளிக்கிறார். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, ஆட்சி மாற்றத்திற்காக மட்டுமே அவர் திமுகவை எதிர்க்கிறார். வேறு ஒன்று திமுகவோட அஜெண்டாக்கும் இவருக்கும் எந்த விதமான நேரடியான ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆட்சி மாற்றத்துக்கு மட்டும்தான் அவர் திமுகவை எதிர்க்கிறாரே தவிர கொள்கை ரீதியாக திமுகவை எதிர்ப்பதாக தெரியவில்லை. இது ஒரு பாயிண்ட். ஆனால் இவர் ஓட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அளவுக்கு வட மாவட்டங்கள் இருந்தும் டெல்டால இருந்தும் பாக்கி இடங்கள்ல இருந்து கொஞ்சமா இருக்கு. இந்த ப்ரொபோர்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறது வட மாவட்டங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ இது யூஸ்வலி த பெட்ராக் கம்யூனிட்டி ஆஃப் த டிஎம்கே அலையன்ஸா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால டிஎம்கே அலையன்ஸுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். பட் வேற ஏடிஎம்கே ஒருவேளை விஜய் வரலன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலையில உள்ள வாக்காளர்கள் முக்காவாசி பேர் அல்லது முழுவதாக அது ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் போயிருக்கும். சோ ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டை பிளக்கிறாரா, புது ஓட்டர்ஸ் அதாவது நியூ ஓட்டர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுடைய கற்பனைக்கு உண்டாக்கி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓட்டர்ஸ் எடுக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை எப்படி நம்ம எக்ஸாக்டா கம்பேர் பண்ணணும்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட கம்பேர் பண்ணலாம். 2015ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸ் உடைய ஒரு செயல் வடிவம். சோ இவர் வந்ததுனால பிஜேபியோட ஓட்ட பிளப்பார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, காங்கிரஸ் ஓட்டையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய வளர்ச்சி காங்கிரஸின் வீழ்ச்சியில் சென்று முடிந்தது. சோ ஆம் ஆத்மி பார்ட்டி யார் ஆரம்பிக்கப்பட்டாலும் அவர் வந்து பிஜேபியை விட காங்கிரஸை டேமேஜ் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதனாலதான் ஒரு காலத்துல ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி டெல்லியில பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 0 சீட் எடுக்கிறாங்க ஹேட்ரிக் முறையில. 3 எலெக்ஷன்ல ஹேட்ரிக்கா 0 எடுத்திருக்காங்க. சோ விஜய வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாருடைய ஓட்ஸை வந்து அவர் ஜாஸ்தி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வர முடியும். இன்றைய சூழ்நிலையில பொறுத்து பார்த்தா ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஆன்டி இன்கும்பன்சி ஓட்ஸையும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸையும் டிஎம்கே உடைய பெட்ரா கம்யூனிட்டி ஓட்டர்ஸ் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய வடமாவட்ட ஓட்டர்ஸ், பட்டியலின ஓட்டர்ஸ், அது தவிர சிறுபான்மையினர் ஓட்டர்ஸ் இவங்களை எடுக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அந்த இன்டென்சிட்டி வந்து நம்மளுக்கு போக போக தெரியும். நான் பாக்குறேன். இதுல நான் ஃபைனலா கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்க ஆர்எஸ்எஸ் க்ளோஸா வாட்ச் பண்றீங்கன்றனால கேட்கிறேன். தமிழகத்திற்கான ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டம் என்ன? ஒரு பக்கம் மோடி அவர்கள் வந்து தீர்க்கமா இருக்கிறார், தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்ட்டு. அதற்காக தான் ஏடிஎம்கேயோட அலைன்சஸ்லேருந்து பல சாக்ரிஃபைஸை கட்சிக்குள்ளே அவங்க செஞ்சதுலேருந்து பார்க்குறோம். அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து இறங்கி வந்து இபிஎஸ் சிஎம் ஆக்கணும், நம்மளுடைய என்டிஏ வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இபிஎஸ் அவர்களும் இறங்கி வந்திருக்கிறார். அப்படி போது இதெல்லாம் வந்து நிற்கும் போது ஆர்எஸ்எஸ் உடைய அந்த க்ளூ நெட்வொர்க், அவங்களுடைய வீட்டுக்கு வீடு சைலண்ட்மானா யாருக்கும் தெரியாமல் அவங்க போய் அவங்க செய்யக்கூடிய விஷயம் பல மாநிலங்களில் எடுப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அவங்க பலகாலம் அதிமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இம்முறை அவருடைய ஒர்க் எப்படி இருக்கும், ஆதரவு எப்படி இருக்கும், அவங்களுடைய வேகம் எப்படி இருக்கு, தமிழ்நாடு மேல அவங்க ஏதாவது ஃபோக்கஸ் வச்சிருக்காங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல அவங்களுடைய வேகம் வந்து லிமிட்டடா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டேட் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அதே நிலையில கேரளா, பெங்கால், அஸ்ஸாமும் சேர்ந்து வருது. சோ ஆர்எஸ்எஸ் உடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் தமிழ்நாடு பக்கம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீங்க பீகாரும் மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் வந்த போது அவங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணது மகாராஷ்டிராக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஜார்க்கண்ட் அந்த அளவு கான்சென்ட்ரேட் பண்ணல அவங்க. சோ
சோ இதே மாதிரிதான் நான் வந்து இந்த டயத்துலயும் பாக்குறேன். இப்ப பீகார்ல ஒரு தேர்தல் தான். சோ பீகார்ல ஆல்ரெடி அவங்க வேலையை ஆரம்பிச்சதா நான் பாக்குறேன், கேள்விப்படுறேன். பட் தமிழ்நாடு, பெங்கால், அஸ்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது அவங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது வந்து பெங்காலுக்கும் அஸ்ஸாமுக்கும் இருக்கும். கேரளால ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க அந்த 25% டச் பண்ணணுங்கிறதும், ஒரு சில சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய இலக்கா இருக்கும். தமிழ்நாட்டுல ஏற்கனவே கூட்டணிக்கு அவங்க வந்து தலைமையை ஏடிஎம்கே கிட்ட கொடுத்ததுனால லிமிடெட் பிளேஸ்ல தான் அவங்களுடைய கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அதாவது பாஜகவுக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அது போன்ற இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல RSS ஓட கோஆர்டினேஷன் இருக்கும்னு பாக்குறேன். முழுவதுமாக தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுடைய இம்பாக்ட் இருக்கும் இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல இருக்கும்னு எனக்கு தோணல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார், எத்தனை நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக பல முக்கியமான விஷயங்கள் பேசியதற்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். நன்றி, ஜெய் ஹிந்த்.